அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமர். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஜ்மல் எப்படி இருக்கிற? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன் அஜ்மல். உமர், நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கிறேன் அஜ்மல். ஏன் உமர் ரொம்ப சோகமாக இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஜ்மல். வீடு பாத்தியா, நான் உன் நண்பன் தான், நான் என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லை அஜ்மல், என் நண்பன் முன்ன மாதிரிலாம் இல்லை. நானும் அவனும் எப்போவுமே ஒன்றா சேர்ந்து எங்கே எல்லாம் போயிருக்கணும் தெரியுமா. ஆனால் வந்து அவன் இப்போ என் கூடலாம் இருக்கிறதே இல்லை. நான் எதாவது கேட்டால் போதும் உடனே அவன் வீட்டிலேருந்து திருடிட்டு வந்தால் எனக்கு எதாவது வாங்கி கொடுப்பான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது வேறையா? அது மட்டுமா, நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம், ஒன்றா அமல் செஞ்சுருக்கீங்களா? நாங்கள் ஒன்றாவே சாப்பிடுவோம், ஒன்றா திக்ரு செஞ்சுருக்கீங்களா? ஒன்றாவே ஃபோனில் கேம் விளாடுவோம், ஒன்றா தொழுக போயிருக்கீங்களா? நாங்கள் ஒன்றாவே ஸ்கூலுக்கு போவோம், ஒன்றா மதரசாவுக்கு போயிருக்கீங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன கேட்குற? இதெல்லாம் நாங்கள் செஞ்சதே இல்லையே. கிழிஞ்சது போ. சுபஹானல்லாஹ். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோ. நீங்களும் கேளுங்க. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர உண்மையான நண்பன் இல்லை நண்பா. நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்பா. நீங்களும் சொல்லுங்க நண்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ யாரை சந்தித்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ அவரே ஒரு உண்மையான நண்பர். உன்னுடைய நண்பனை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருதா உமரே? எங்கே அவனை பார்த்தா வீடியோ கேமு, பானிபூரி, ஃபோன், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறாங்க, கேளு நண்பா. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவங்களிலும் வரம்பு மீறல்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். அப்போ நண்பன்கிறது சாதாரண உறவு இல்லை நண்பா, அது ஒரு முக்கியமான உறவு. அதனால் நம்ம நண்பர்களை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்துக்கணும். கடைசியில் ஒரு உண்மை செய்தியை மட்டும் நம்ம சொல்லிட்டு தொழுக போகலாம்ப்பா. சொல்கிறத நீங்களும் கேளுங்க. இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் நரகத்திலிருந்து எடுத்து சுனம் நுழைவிக்கப்படுவார். அப்போது நரகவாதிகள் தனக்குள் பேசிக்கொள்வார்கள், இவருக்கு யார் சிபாரிசு செய்தது யார் என்று கேட்பார்கள். நபிமார்களிலிருந்து ஒரு நபி இவருக்கு சிபாரிசு செய்தாரா? இல்லை என கூறப்படும். அல்லது அல்லாஹின் பாதையில் உயிர் நீத்த ஷஹீதுகளிலிருந்து ஒருவர் இவருக்காக சிபாரிசு செய்தார்களா? இல்லை என கூறப்படும். அல்லது அவர் செய்த நல்ல அமல்கள் இவரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றதா? இல்லை என கூறப்படும். அப்பொழுது யார்தான் இவருக்கு சிபாரிசு செய்தார்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்போது அவர்களுக்கு சொல்லப்படும், அவரது நண்பன் அவருக்கு சிபாரிசு செய்தார். அவருடைய நண்பர் சுவனத்தில் நுழையும் போது, எங்கே எனது நண்பன், என்னோடு உலகத்தில் சேர்ந்து வாழ்ந்த எனது நண்பன் எங்கே என்று கேட்பார். அதற்கு அவருக்கு கூறப்படும், உன்னுடைய நண்பர் நரகத்தில் தள்ளப்பட்டுள்ளான். இதை கேட்ட அவர் அல்லாஹ்விடம் மன்றாடுவார், என்னோடு என் நண்பன் சுவனத்தில் இல்லாத வரை நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று கூறுவார். உடனே அல்லாஹ்விடம் இருந்து அவர் நண்பரை நரகத்திலிருந்து எடுத்து சுவனம் நுழைவிக்க கட்டளையிடப்படும். அவர் சுவனம் நுழைவார். அவரே இந்நபர். இதனை கேட்ட நரகவாசிகள், எங்களுக்கும் சிபாரிசு செய்ய நண்பர்கள் யாரும் இல்லையா என ஏக்கப்பட்டு கை சேதப்படுவார்கள். மாஷா அல்லாஹ், எங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிறது. நீ என் உயிர் நண்பன். விளையாட போகலாம்னு சொல்கிற நண்பனை விட்டுட்டு தொழுக போகலாம்னு சொல்கிற நண்பனை தேர்ந்தெடுங்க. நமது வாழ்க்கையில் நமது நண்பர்களை சாலிஹானவர்களாக தேர்ந்தெடுத்து கொள்ளணும். நல்லவர்களோடு சேரும்போது தான் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுட்டு நல்ல அமல்கள் செய்ய முடியும். ஏன் அஜ்மல்? ஆமாங்க, நல்லவர்களோடு சேரும்போது தான் நல்லதை அதிகமாக தெரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அவர்களோடு சேர்ந்து சுவனத்தில் வாழும் பாக்கியம் பெற அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.